என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. டிவியாச்சும் பாப்போம். திமுக மோதிக்கொள்வதை விட மிக கடுமையாக திமுகவும் தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு சட்டப்பேரவையில் மோதிக்கொள்வதை பார்க்க முடிகிறது. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. வருஷமாக சென்று கொண்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னர் தமிழ்நாட்டில் பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கிறது. தண்டனைகள் கடுமையானாதான் தப்புக்கள் குறையும். பிரச்சனை நடந்தாலும் வானமே இடிந்து விழுந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாய் திறப்பதே இல்லை என திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் நாகர்கோயில் தொகுதியை சேர்ந்த ஆஸ்டின் அவர்கள் பேச, என்ன ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறா, ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறா, பேத்தனமா பேசாம இருக்கீங்க, எதையாச்சும் சொல்லியா? அப்போது குறுக்கிட்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் எழுந்தார். எங்கள் முதலமைச்சருக்கு எப்போது பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது குறித்தெல்லாம் தெரியும். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேன். அதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கொளத்தூரில் எங்கள் முதலமைச்சர் 5 நிமிடம் தான் பேசினார். அதற்கே கொளத்தூரில் என்ன நடந்தது என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? கொளத்தூரிலே முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்திலே தோல்வி அடைந்தார் என்பதை மறைமுகமாக குற்றம் சாட்டி ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசிய காரணத்தால் சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி, விடு. தமிழக வெற்றி கழகம் இருவரும் ஒருமையில் மாறி மாறி திட்டிக் கொள்ளக்கூடிய வகையில் ஏய் ஏய் என்பது போல அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் ராயபுரம் எம்எல்ஏ அடிக்க பாய்வது போல கடைசி வரிசையிலிருந்து முன்னோக்கி அவர் ஓடி வந்தார். எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? மிக மனதுக்கு நெருக்கமான இயக்குனர் அட்லி அவர் என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க என்ன குள்ள சொல்ல பாக்குறாங்க. நடக்காதா? நான் இங்க இல்ல. இயக்குனர் அட்லி அவர் எடுக்கிற படம் பூரா பாத்தீங்கன்னா பல சிறந்த திரைப்படங்கள்ல இருக்கிற காட்சிகளை எடுத்து போட்டு ஹிட் கொடுப்பார். சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. பந்தமா அடிச்சமா போனமான்னு இருக்கணும். ஒரு ட்ரெய்லர் ஹிட் அடிக்கணும்னா அதுல ரொம்ப கிறிஸ்பா இருக்கணும். சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. சாமி சாமிங்கிறான். அப்ப நீ தானே ஆரிச்சாமி? படத்துல வர்ற போலீஸ் ஆபீசர் பேரா சொல்றாங்களே. ஒருவேளை சினிமா பைத்தியமா இருப்பாங்களோ? அட்லியை குறித்து பேசிய போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. இந்த சட்டமன்றத்திற்கும் அன்பு சகோதரர் இயக்குனர் அட்லி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? நல்ல கேள்வி. நமக்கு ஒரு வலிமையை சேர்க்கும், ஒரு பலத்தை கொடுக்கும். அதே சமயம் விதாண்டாவாதமாக சில விஷயங்களை திரித்து அதனுடைய உண்மை தன்மை புரிந்த பின்பும் அதை வம்பிற்காக பேசுவது என்பது எப்படி சரியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? மட்டுமல்ல, அவர் குறிப்பிட்டார், காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் என்றார். இந்த சட்டமன்றத்தை பாருங்கள், காலங்கள் மாறிவிட்டது, காட்சி மாறிவிட்டது. நிறைய போறான்டா. இந்த பக்கம் பேச தெரியாமல் இல்லை. வெற்றி தலைவரின் கடைக்கன் பார்வைக்காக கட்டுப்பட்டு ஒழுக்கப்பட்டு இதுவரை ஒழுக்கத்தோடு இருக்கிறோம், இனிமேலும் ஒழுக்கத்தோடு இருப்போம். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. தடுப்பதற்கான போதைப் பொருள் தடுப்பு படை ஒன்றை தொடங்குவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு வரைக்கும் அது எனக்கு தொடங்கினதாக தெரியவில்லை. 3வது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். அதை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பிட்டு கடல்ல நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு பொருதணும். இப்ப பாருங்க நீங்க 16ஆம் தேதிக்குள்
473 போதைப்பொருள் தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு புரிஞ்சதா? 672 போதைப்பொருள் ரவுடிகள் கைது செய்யப்பட்டு கேட்டுக்க. பேசிக் கொண்டிருக்கிற இதே வேளையிலே தமிழ்நாடு முழுக்க திக்கெட்டும் திசையிட்டும் 38 மாவட்டங்களில் கைப்பற்றப்பட்ட சுமார் 10,56,00,000க்கும் அதிகமான போதைப் பொருட்களை எல்லாம் கொட்டி அழித்து எரித்து போதை சாம்ராஜ்யம் மாண்புமிகு முதல்வரின் ஆட்சியில் வேரோடு தெரிஞ்சுக்கிட்டியா? இருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசிய பொழுது தமிழ்நாட்டு பெருமளை எல்லாம் சொன்னார். அதற்கெல்லாம் நாங்கள் தான் காரணம். ஆம், சரியாக சொன்னீர்கள். இந்த தமிழ்நாட்டில் சீரழிந்திருக்கிற போதை பழக்கத்திற்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கும் இதற்கு முன்னால் ஆண்டவர்களும் ஒரு காரணம் என ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டி, அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. என்ன இளவு பாலிசோ? தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும், அவை நிறைவின் போதுதான் தேசிய கீதம் பாட வேண்டும் என்கின்ற மரபு தமிழ்நாட்டிலே கடைபிடிக்கப்பட்டு வருவது. கரெக்ட், நியாயமான பேச்சு. 3-4 வருடங்களாக கவர்னர் முன்பு கவர்னரோட சண்டை போட்டு வெளிநடப்பு பண்றது ஒரு டிப்ளமசி கிடையாது. எந்த கவர்னர் புறக்கணிக்கப்பட்டாரோ அதே கவர்னர் முன்பு தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது.